நேயர்களுக்கு வணக்கம். சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை இது உண்மையிலேயே விஜய் அவர்கள் தான் புதுசா ஓபன் பண்ணியிருக்கிறாரா, இல்ல இந்த திட்டம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுல காவல்துறையில இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை சொல்றது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்க தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படின்றது ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் அரசு பொறுப்பேற்றிருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகரமா கிளம்பியிருந்தது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அரசியல் பிரச்சாரங்கள்ல என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரங்கள்ல அப்படின்னா, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த திமுக அரசு பெண்களுடைய பாதுகாப்பிலும் பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பிலும் கவனம் செலுத்தாம இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அதை முன்னிறுத்தி தான் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிரடியான பிரச்சாரங்கள்லாம் என்ன பண்றாரு, செய்யறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இந்த பெண்கள் எல்லாம் நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பேன், பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பாதுகாப்பேன், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பாதுகாப்பேன், தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகள்ல கூட பிரதானமான இந்த பெண்களுக்குன்னு சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இதை ஸ்டார்ட் பண்றாரு. சோ இப்படியா இருக்கும்போது ஆட்சிக்கு வந்த பிறகு என்னங்க சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை சொன்னீங்களே ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எழும்பியிருந்தது. இப்போ ஒரு வழியா என்ன பண்ணிட்டாரு, இதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனா ஏற்கனவே இந்த நடைமுறைகள், அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்கு இந்த காவல்துறையில பெண்கள் பிரிவு அப்படின்றத ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. 1973ல கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டில தான் காவல்துறையில பெண்களுக்கு என்ன பண்றாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்க இடமும் கொடுக்குறாங்க, வேலைக்கு வந்து என்ன பண்றாங்க, பெண்களை வந்து சேர்த்துக்கிறாங்க காவல்துறையில. சோ தமிழ்நாடை வைத்து தான் மற்ற மாநிலங்கள் என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து காவல்துறையில பெண்களுக்கு என்ன பண்றாங்க, வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. சோ இப்படி இருக்கும்பொழுது அப்பவே ஒரு புரட்சியை கலைஞர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்திட்டாரு. திமுக அந்த அளவுக்கு என்ன பண்ணிச்சு, பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு காவல்துறையில வேலை வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை எப்படி தடுக்கிறது, நிறைய பாலியல் கொடுமைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது, ஆள்கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் பூதாகரமா கிளம்பும் போது கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாரு, பிளைன் கிளாத் உமன் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதாவது சீருடை இல்லாத போலீஸ் பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, கொண்டு வராரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ் ட்ரெஸ் இருக்க மாட்டாங்க, மஃப்டில இருப்பாங்க. மஃப்டில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த ஆள்கடத்தல் விவகாரம், பல விவகாரங்கள் என்ன பண்றாங்க, மஃப்டி போலீஸா இருந்து என்ன பண்றாங்க, இது செய்வாங்க. இதை வந்து கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு, செயல்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் 1972ல என்ன பண்றாங்க, இந்த பெண்களுக்கு காவல்துறையில ரொம்ப முக்கியத்துவம் இருக்குல்ல, இது ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1000 விளக்கு காவல் நிலையத்துல அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்றது என்ன பண்றாங்க, ஒன்று புதுசா உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு வரவேற்பை பெறுது. ஏன்னா ஒரு வீட்டில் வரதட்சணை கொடுமையா, பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்குதா, உடனே என்ன பண்ணலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் எங்க, இப்போ நீங்க மயிலாப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி என்ன பண்றாங்க, ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அனைத்துலக மகளிர் காவல் நிலையம் அப்படின்றத கொண்டு வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா இந்த பெண்கள் காவல் நிலையம் இருக்குல்ல, இதை வந்து அதிகப்படுத்துறாரு. ஸோ 200க்கு மேலாக என்ன பண்றாங்க, திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாங்க, அதிகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2023ல கலைஞர் அவர்கள் காவல்துறையில பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுத்தார்ல, இது 50ஆம் ஆண்டு விழாவை என்ன பண்றாரு 2023ல திமுக ஆட்சி செய்யும்போது, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இது என்ன பண்றாரு, ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்றாரு. 50 வருஷம் ஆயிடுச்சு, கலைஞர் தான் பெண்களுக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு முன்னுரிமை கொடுத்து காவல், அதாவது போலீஸ்லயும் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்றாரு, செயல்படுத்துறாரு. ஸோ இவர் வந்து என்ன
பண்றாருன்னா வார விடுமுறை, மகப்பேறு விடுமுறை, அப்புறம் சொந்த இடத்திலேயே பணி டிரான்ஸ்பர், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வராரு. அது மாத்திரம் இல்லாம குற்றப் பிரிவுகள், அதாவது ஆள்கடத்தல் பிரிவு, மதுவிலக்கு, எல்லா துறையிலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பிங்க் பெட்ரோல், அது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மா பெட்ரோல் அப்படின்றது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க விடுறாங்க. இவங்க வந்து ரொம்ப ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, ரோந்து பணியிலே இருப்பாங்க, பெண்களுக்கு எதிராக ஒரு விஷயம்னா அதை உடனே என்ன பண்ணுவாங்க கணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு இந்த பிங்க் பெட்ரோலோட சேர்த்து காவலன் ஆப் வந்து என்ன பண்றாரு ரிலீஸ் பண்றாரு. இந்த காவலன் ஆப் மூலமா நீங்க எங்க இருந்து எதனா ஒரு நீங்க வந்து அன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரே ஒரு மெசேஜ் இல்ல ஏதோ ஒரு கால் ஏதோ ஒன்று நீங்க பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். அடுத்த செகண்ட் உங்களுக்கு காவல்துறை வந்து என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காவலன் ஆப் மூலமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். சோ இப்படியா தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள், அதாவது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்கல்ல, ஐயா கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இது போன்ற தலைவர்கள் என்ன பண்றாங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை காவல்துறையை வைத்து என்ன பண்ணல எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையில கொண்டு வரணும், ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு எண்ணற்ற பல திட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறையில செஞ்சிருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கடந்த ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி என்ன பண்றாங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது, இது ரொம்ப இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்ற பட்சத்துல தண்டனையை கடுமையாக்குறாங்க. இது சட்டமன்றத்துல உடனடியா என்ன பண்றாங்க மசோதாவை நிறைவேற்றுறாங்க, ஆளுநரை சைன் பண்றாரு, உடனே சட்டம் என்ன பண்ணுது அடுத்தடுத்து என்ன பண்றாங்க கேப்பே விடாம சட்டத்தை என்ன பண்றாங்க அமல்படுத்திட்டாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது அவங்க கைது பண்றாங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த தண்டனை சட்டங்கள் தான் பண்ணுது நிறைவேற்றப்படுது. சோ இப்போ விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஸ்டிக்கர் திட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியா இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த இந்த செயல் திட்டங்களை இன்றைய காலகட்டத்தில் இதை இன்னும் அப்டேட் பண்ணி என்ன பண்றாரு சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை அப்படின்னு தான் இவர் கொடுக்கிறாரு கண்டி. சுயமா இவர் யோசிச்சு திட்டம்லாம் கிடையாது அப்படின்னு எதிர்க்கட்சிகளுடைய வாதமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா டீப்பா போவோமே, பிராக்டிகலா போவோமே. இப்ப சிங்கப்பெண் அதிரடி விரைவு படைன்னு சொல்லிட்டு இவர் யூனிஃபார்ம் மாத்தி இருக்கிறாரா, இவர் லோகோ மாத்தி இருக்கிறாரா, இவ்வளவுதான் நடந்திருக்குது. ஆனா இவர் ஒரு இப்போ வந்து சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்றாங்க கைது பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நடைமுறையில இருந்ததுல திமுக ஆட்சி காலத்துல அந்த என்னென்ன சட்டங்கள் திட்டங்கள் நடந்ததோ அதே போலீஸ் ஸ்டேஷன் தான், அதே சட்டம் தான், அதே சிறைச்சாலை தான், எல்லாமே அதுதான். ஆனா பேர் மட்டும் சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை இதுதான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பேரை மட்டும் மாத்திக்கிட்டு லோகோ மட்டும் மாத்திக்கிட்டா இது வந்து ஒரு புதுமையான புரட்சியா, புதுமையான திட்டமா அப்படின்னு எல்லாரும் கேள்விக்கலாம். ஆக்சுவலா இவர் வந்து செயல்படுத்துறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா இவர் கொண்டு வராரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டா மட்டும் என்ன ஒரு புதுமையை கண்டுட முடியும், என்ன ஒரு புதிய இது விஷயம் நடந்துட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தானே எல்லாரும் மத்தியில இருக்கு. ஏங்க அதே சட்ட திட்டங்கள் தாங்க. இப்ப சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை ஸ்டார்ட் பண்ண பேர் அரசியல் திட்டங்கள் மாறப்போதா, இல்ல அந்த கடுமையான குற்ற தண்டனைகள் எதனா மாறப்போதா? கிடையவே கிடையாது. எல்லாம் அதே தான். சட்ட ரீதியா தான் நீங்க போராட முடியும், சட்ட ரீதியா தான் எல்லாம் பண்ணும். அதே சட்டம் தான், அதே ஜட்ஜி தான், அதே கோர்ட்டு தான், அதே சிறைச்சாலை தான், எல்லாமே அதே தான். ஆனா பேர் மட்டும் சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை இப்படின்றதா என்ன பண்றாரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார் கண்டி. மற்றபடி இந்த திட்டத்தினால என்னென்ன இவங்க புது புது முயற்சிகள் எடுக்க போறாங்க, எப்படி இது வளர்ச்சி அடைய போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா பேரை மட்டும் மாத்திட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துல செஞ்சுட்டா இது வந்து விஜய் அவர்கள் கொண்டு வந்த திட்டமா? ஏற்கனவே இருந்த திட்டம் தான். அந்த திட்டத்தை என்ன பண்றாரு பட்டி திங்கிரிலாம் பார்த்து கொஞ்சம் ரினிவல் பண்ணி இன்றைய காலகட்டத்தில் அப்டேட் மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ற மாதிரி சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலையும் அதிமுக ஆட்சி காலத்திலும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். இந்த திட்டத்தை இவர் என்ன பண்றாரு ரினிவல் பண்ணியிருக்கிறாரு, பேரை மாத்திருக்கிறாரு. ஆக மொத்த சிங்கப்பெண் படை அப்படின்றது ஒரு ஸ்டிக்கர் அப்படின்றதா நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளுடைய வாதமா இருக்குது அப்படின்றதையும் இங்க முன் வச்சு பார்க்கிறோம். ஸோ சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை ஒரு வழியா அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு, என்னென்ன செயல் திட்டங்கள் இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை, எத்தனை பெண்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட போகுது, எத்தனை குழந்தைகள் உயிர் பாதுகாக்கப்பட போகுது, பெண்கள்
பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள் எப்படி கம்மியாக போகுது, இப்ப பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்கள் எப்படி தடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.